ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்களோட ஃபைனல் பார்ட்டாக ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். அப்புறம் அங்கே பாரு பேபி, நீ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தா நீ 7 ஜென்மங்களில் பாட்டு 26 நோட் பண்ணு, அதில் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி. நீ எனக்கு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணுறேன். நானும் அதில் போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் அதில் உன்னோட கமெண்டே இல்லைடா. ஓகேயா, நீ இதை இப்போ கேட்டீங்கன்னா நீ பேட்டை விஷஸ் சொல்லியிருந்தேன். நான் மை க்யூட் பாய்லாம் நான் விஷ் பண்ணியிருந்தேன். பட் அதை நீ நோட் பண்ணியான்னு தெரியல. ஓகேயா, நீ இதை கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேயா? ஓகே, உன் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என் பிரதருக்கு எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஜாக், அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டான். டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜாக்குமே இதை கேட்டு ஷாக்காக இருப்பார். ஏன்னா இந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு இன்னும் நம்மகிட்ட அக்செப்டே பண்ணிக்கல. அப்படி இருக்க சொல்ல கூட யார் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, இந்த பிபிக்கு டேடி யாருங்கிற மாதிரி 2 பேரும் செம்ம டவுட். ஆனால் டேயுமே இந்த வேலை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவார். டேக்கும் தெரியாதுல்ல அந்த ஃபீவரிஸ் டயத்தில் ஜொங்குக்கும் டே க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டு டேக்கு தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே அதே மூமெண்ட்டில் ஷாக் ஆகி, என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் எழுந்து உட்காண்டா. ஹாரி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீ எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி, மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிட்டியாங்கிற மாதிரி டே நோட் பண்ணேன். ஹயாங், நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அது டே என்ன சொன்னீங்க இப்போ ஹயாங்கிட்ட? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கோ ஃபுல்லாக நம்ம இக்னோர் பண்ணுறோம். நான் யாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதும் கிடையாது. அப்படி இருக்க சொல்ல இந்த பேபி எப்படி ஏன் டொமக்கஸுக்கு வந்துச்சு? எப்படி இந்த பேபி வந்துச்சு? அப்போது ஒருவேளை இந்த சார்லி ஏதாவது நம்மக்கிட்ட ப்ளே பண்ணிட்டானோங்கிற மாதிரி, சார்லி எப்போட்டும் டேட்டை ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டில் ஏதோ சார்லி ப்ளே பண்ணிட்டானோங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி, நம்ம எதுவும் சீட் பண்ணிட்டோமா ஜங்குக்குங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மூமெண்ட். அந்த பேபி எப்படி வந்துச்சு, நம்ம யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோங்கிறது தெரியாத அந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி கரெக்டாக மெடிக்கல் ரூம்லேருந்து ரன் பண்ண வைக்கிட்டுலே காலேஜோட டெரஸ்க்கே போயிட்டார். காலேஜ் மொத்தத்துலேயே அந்த பிளேஸில் ஒரு 6th ஃப்ளோர் இருக்கும். 6th ஃப்ளோருக்கு மேலே தான் டெரஸு. அந்த பிளேஸுக்கு ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு, ஹாரி நம்ம டே ஃபாலோ பண்ணபடி வந்தா டே இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டை நம்ம சார்லி கிட்ட ப்ராப்ளம் பண்ண போன பாய்ஸஸ் நோட் பண்ணுறாங்க. சார்லி கிட்ட போய் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்க. டேட்டை நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கோவமாக ஃபைட் பண்ணால், நான் என்னடா பண்ணேன், நான் கிட்ட என்னடா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி திட்டிட்டு, உங்கள் பக்கத்தில் ஜொங்குக்கு இருக்காமல, அவன்டா ஏதாவது பண்ணியிருப்பான், அவன்டா ஃபுட்டில் ஏதாவது கலந்துருப்பான், அதனால தான்டா அவன் வாமிட் பண்ணியிருப்பான், அவனை மட்டும் கேளுங்கடா, ஏங்கிட்ட வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி திட்டுறதை பார்த்துட்டு அப்போ டேக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பதற்றத்துலேயே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக மெடிக்கல் ரூமுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. டே இந்த மாதிரி மெடிக்கல் ரூமை விட்டு ரன் பண்ணபடி ஓடுறதும் நம்ம பாய்ஸஸ்ன்ட்டே ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஹாரியும் ஜாக்கும் ஃபாலோ பண்ணோம். இந்த மூமெண்ட்டை சார்லி பார்த்துட்டு ஏதோ புதுசாக நடக்குது, அப்போ நம்மளும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சார்லி இவங்களை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம். கரெக்டாக டெரஸுக்கு மேலேயே நின்று டெரஸுக்கு மேலேயே எழுந்து நிற்கிறாரு. கீழே விழ போகிற மாதிரி இந்த மாதிரி எழுந்து நிற்கிறாரு. பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால், ஹாரி தான், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி பண்ணுற, கீழே இறங்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால், என்னால் இதுக்கு மேலே இந்த பிளேஸில் இருக்க முடியாது, இந்த கார்டியனை என் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஹாரி சொன்ன அந்த வேடை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு, நான் ஜங்குக்கு சீட் பண்ணி ஏமாட்டிட்டேன், எனக்கே தெரியலையேங்கிற மாதிரி ஜங்குக்கு மேலே கோவமே இருந்தாலும் ஹார்ட் முழுக்க மொட்டை பிளேஸ்லையுமே ஜங்குக்கு மட்டும் தானே டேயோட ஹார்ட்டில் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பேபி என் டமாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஜங்குக்கு சீட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இந்த பிளேஸில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ கூட அதுக்கு மேலே இருந்து ஜம்ப் பண்ண போவாரா. இந்த மாதிரி ஜம்ப் பண்ண போனோம். டே அது யார் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம்டா, நீ ஏன்டா அவசரப்படுற, சொன்னால் கேளுடா, நான் சொல்கிறத கேளுடானுங்கிற மாரி கேட்டேன். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதே பண்ணிகிட்ருக்கான். என்னடா ஆச்சு, எதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கங்கிற மாதிரி ஜொங்கு கோமானம். டே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலடா, இந்த சார்லி என்ன ப்ராப்ளம் பண்ணணும்னு புரியலடா,
டேய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா, அதான் டேய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனுங்கிறத அவன்கிட்ட சொன்னதோடே இந்த மாதிரி டெத் ஆக போகிறேனுங்கிற மாதிரி வந்துட்டு நிற்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆகி டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானானுங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். அதை கேட்ட சார்லியுமே அதுக்கு மேலே ஷாக் ஆனா ஜங்குக்கு தான் நல்லா புரிஞ்சிடுச்சுல்ல அது தன்னோட பேபி தானுங்கிறது புரிஞ்ச மூமெண்ட்டுக்கு டேய் வந்து ஒரு கில்ட்டி இல்லை, தன்னை சீட் பண்ணிட்டோனுங்கிற கில்ட்டியில் தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேங் எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம் முதல்ல கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல நான் ஏன்டா பேசி உங்ககிட்ட தீட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு போட்டுட்டுன்னு வேகிட்டலே டக்குன்னு இந்த டெரஸ்லேருந்தே ஜம்ப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணதை பார்த்துட்டு பாய்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனா ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கும் ஜம்ப் பண்ணிடுவார். ஜம்ப் பண்ண வைக்கிட்டலையே டேயை க்ரிப்பாக பிடிச்சபடி நம்ம பாய்ஸஸ் தான் வேம்பையராக இருந்துருப்பாங்களே ஜேகே வேம்பையரோட பவர் எடுக்கிறாரு. வேம்பையரோட பவரை அடுத்த செகண்டே ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக டெரஸில் வந்து நம்ம விடவும் வந்து ஏன்டா என்னை காப்பாற்றினேன், எதுக்குடா என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடின்னு அடிக்கிறாரு. ஏன்டா என்னை காப்பாற்றினேன், நிம்மதியாக கூட என்னை சாக விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஃபேஸை கப்புன பொசிஷன்லேயே ஏன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நம்மளோட பேபியை ஏன் கில் பண்ண ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் ஷாக் ஆகி நம்ம பேபியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் பாய்ஸஸ் ஏற்கனவே ஒரு ஷாக்காக இருந்துருப்பாங்க. இவர் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இன்னும் ஷாக் ஆகி என்ன நம்ம பேபியானுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஷாக் ஆனால் சார்லிக்கு நான் ஹார்ட்டில் எதையோ வச்சு கூட்டுற மாதிரியே இருக்குது, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணான். டேடா என்ன வளர்ற, டேம்மா சாரிம்மா, அது அன்னைக்கு உனக்கு ஃபீவரஸாக இருந்துச்சா, நான் ஒரு ரூமுக்கு ஒன்று பார்க்க வேண்டுன்னா அன்னைக்கு தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ என்கிட்ட க்ளோஸ் ஆகின மொமெண்டில் என்னென்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் நான் தான் அவன் கூட அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இது நம்ம பேபி அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் இப்போ கூட நம்ம ஜேக்கிக்கு 2 சிலா போகுது. இந்த மாதிரி விழுந்தா தேய மட்டும் அடிக்கலை, பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாங்க. உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பேர் இந்த மாதிரி அடித்தா ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் இருந்தவர் ஜங்குக்கு இந்த மாதிரி அது நம்ம பேபிங்கிற மாதிரி சொன்னால் அந்த வேடை கேட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ஸ்மைல் வருது. அப்படியே டமக்ஸை டச் பண்ண பொசிஷன்லேயே நம்ம பேபியா, ஏன் பேபியா, இது என்னோட பேபியா, அச்சோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன், நான் என்ன பெரிய ஒரு டிசிட் எடுக்க பார்த்துட்டேன், நல்ல வேலை ஜங்குக்கு எப்படியோ எனக்கு கரெக்டான இடத்துல சேவ் பண்ணிட்டான். மாம் ரொம்ப பேட் மாம், நான் உன்னை மறுபடியும் கேள் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ண பார்த்துட்டோம்ல, ஏன் பேபியா நீ, எனக்கும் ஜங்குக்கான பேபியா, எனக்கும் ஜங்குக்கான பேபியானுங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்ட ஓவர் ஹாப்பினஸில் தான் ப்ரெக்னென்டான மூமெண்ட்டை திரும்பவும் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப எமோஷ்னலானா என்னடா ஓவர் எமோஷ்னலாக ஹாப்பியாக பொங்கி எழுறீங்க, நான் இருக்க சொல்ல உங்களை ஹாப்பியாக இருக்க விட்டுருவேனானுங்கிற மாதிரி டேக்கு மேலே ஒரு பவர் போடவும் அப்படியே ஃபுல்லாக சார்லியோட பவர் மொத்தமாக லாக் பண்ணுது. இந்த மாதிரி லாக் பண்ணதை பார்த்துட்டு தான் ஷாக் ஆகி என்னடா பண்ணுற, என்னை மட்டும் விடுறா அப்படிங்கிற மாதிரி கட்ட ஜங்குக்கு அடிச்சிட்டு இருந்த நம்ம பாய்ஸஸ் தான் அந்த அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணப்படிட்டே நோட் பண்ணா ஜங்குக்கா மறுபடியும் பெரிய ப்ராப்ளம் பண்ணி இப்போ கூட என்கிட்ட எடுத்துக்க ட்ரை பண்ணலை, அவன் இனி உனக்கு கிடைக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ண பொசிஷன்லேருந்து டேயும் மறைகிறாரு, சார்லியும் மறைகிறான் அந்த டெரஸில் இருந்து. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனால் பாய்ஸஸுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம சார்லி தான் காட்டுது. சார்லி கரெக்டாக அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் தான் அண்ட் ஜங்குக்கூட ரூமில் கிடையாது, சார்லிக்குன்னு ஒரு ரூம் இருந்திருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள தான் கரெக்டாக என்ட்ராகிறான். டேவோட இந்த மாதிரி என்ட்ரானா வந்து இவனுக்கு எப்படி இவ்வளோ டார்க் எனர்ஜி கிடச்சிச்சு, இவன் எப்படி இவ்வளோ டார்க் எனர்ஜி இவனோட பாடிக்குள்ளே வந்துச்சுங்கிற மாதிரி அந்த பவர் கட்லேருந்து பிரேக் ஆக பயங்கரமாக நம்ம ட்ரை பண்ணுறாரு. வேம்பர் ஆகி ட்ராகன் ஆகி அப்புறம் அந்த வேர் உல்ஃப் ஆகிங்கிற மாதிரி அவர் எத்தனை ஜென்மத்தில் இருப்பார், அத்தனை ஜென்மத்தில் ஒவ்வொரு பவரையும் 1 by 1 எடுத்து அந்த பவர் கட்டை பிரேக் பண்ண பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப வீக் ஆகுறாரு. ரொம்ப வீக் ஆகி அப்படியே தானாக தரையில் உட்கார்ற மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பொறுமையாக வரான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பில்டிங்
பாலடைஞ்சு போய் இருக்குது. இந்த மாதிரி பாலடைஞ்ச அந்த பில்டிங் அந்த பொசிஷனில் இருக்க அந்த பில்டிங்கில் தான் சார்லி கரெக்டாக டே கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை டே அப்படியே நான் நிமிண்டு சார்லியை நோட் பண்ணுறாரு. நீ நீ எப்படிடா இவ்வளோ பவர்ஃபுல்லான அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சார்லி வில்லட்டனமாக ஸ்மைல் பண்ணபடி, என்ன பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டில் ரொம்ப வீக் ஆகிட்டியா என்ன? ஆ உன்னால் மாட்டி ஃபைட் பண்ண முடியலையா என்ன? உன் பேபி உன்னை டிஸ்டர்ப் பண்ணடா? ஆ உன் பேபியால் நீ ரொம்ப வீக் ஆகுறல்ல? வீக் ஆவ. இதுக்கு முன்னாடி நீ நார்மல்கிட்டையாக இருந்த, அதனால உன்னோட பவர் கொஞ்சம் என்கரேஜ் ஆச்சு. இப்போ டேயை தாண்டி இந்த இந்த ஜேக்கியோட பேபியை டொமாக்ஸில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டல. எப்படிடா இந்த மூமெண்ட் நடந்துச்சு மட்டும்ல? ஆ ஏன் முன்னாடி அவன் கிட்ட ஃபைட் தானே பண்ணிட்டு இருந்தேன், அவனை பிடிக்கலங்கிற மாதிரி ரிஜெக்ட் தானே பண்ணிட்டு இருந்தா. அப்படிங்கிற மாதிரி டேயோட ஜாயினில் கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயும் என்கிட்ட ஃபுல்லாக ட்ராமா பண்ணிவிட்டு அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பேபி போட் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துருக்க பற்றியா? இன்னும் டேஸஸ் போனால் டொமாக்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ட்டு. என்ன நினச்சிட்டு இருக்கட்டே? அப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேகே தான் தெரியலையே. ஜேகே எப்போ நம்மக்கிட்ட க்ளோஸாக இருந்தாருங்கிற அந்த மூமெண்ட்டு திங்க் ஆகாத மூமெண்ட்டுக்கு பைத்தியம் மாதிரி விளாட்றா டலிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லியை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ இதே பிளேஸில் நான் கண்டிப்பாக உன் பேபியை அபார்ட் பண்ணுவேன். அப்புறம் இதே பேலஸில் நம்ம 2 பேரும் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணுவானா. இந்த மாதிரி கிளாப் பண்ணால் அந்த பிளேஸில் இவங்களுக்கு கீழே சார்லிக்கு கீழே ஒரு 4% ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க கரெக்டாக அங்கே என்ட்ராக்குறாங்க. 4% போகிற ஜென்மெண்ட்டில் நம்ம டேக்கூடையே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீ தானே என்கிட்ட வந்து ஜேக்கி இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லி என்னையும் என் பேபியும் கில் பண்ணதுங்கிற மாதிரி அந்த கேலை நோட் பண்ணா நானே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் ஒவ்வொரு பர்சன்ட் வந்து நம்ம டேயை ஜங்குக்கிட்ட வந்து பிரிச்சிருப்பாங்கல்ல, அத்தனை பர்சன்ட்ஸும் சார்லிக்கு பேக் சைடில் நிற்கிறத பார்த்துட்டு டே ஷாக் மேலே ஷாக் ஆகி, அப்போ ஹாரியா எனக்கு சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் இவங்க எல்லாரையும் ஒருத்தராக ஃபஸ்ட்டில் பார்த்தாச்சு, அப்போ எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும்னு கிட்டக்காக ஒவ்வொருத்தரையாக நான் இருக்கிற பிளேஸ்க்கு அனுப்புனியானுங்கிற மாரி கோவத்தில் கட்ட சார்லி வில்லத்தனமாக பயங்கரமாக சிரிக்கிறான். நீ இப்படி தான் கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு டேக்கி இன்னும் பயங்கர கோவம் வருது. கோவத்திலேயே சார்லியை நோட் பண்ணிட்டு இருந்தான். பேலஸ் பழையபடி பேலஸ் ஆகணும், இந்த பாலடைஞ்ச பில்டிங் பேலஸ் ஆகணும், மேஜிக் பவரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த 4% அப்படியே மேஜிக் பவர் பண்ணுறாங்க. சர்க்கிள் சேஃபில் தானாக அப்படியே ஃப்ளோரை விட்டு கொஞ்சம் ஃப்ளை பண்ண பொசிஷனில் உட்காண்ட்ற பொசிஷன் தான் ஆனால் ஃப்ளை பண்ணபடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 4 மெம்பர்ஸும் தவம் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க 4 மெம்பர்ஸ்க்கு நடுவில் நம்ம சார்லி என்ட்ராகி, உன்னோட பழைய பேலஸை பார்க்கணும்லாட்டே, இந்த பிளேஸுக்கு சேக்கே ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்தானே, அதே பேலஸை திரும்ப பார்க்கணும்ல, அந்த பேலஸில் தானே நான் உன் கூட லைஃப் முழுக்க என் பண்ணணும்னு திங்க் பண்ணேன். அதே பேலஸ் அதே லைஃப், ஆனால் ஒரு சின்ன மூமெண்ட் மட்டும் வித்தியாசம். அங்கே நீ ஜேகே கூட இருந்த, இப்போ சார்லி கூட இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பிளேஸில் அவனுக்குள்ளே இருக்கிற டார்க் எனர்ஜி மொத்தத்தையுமே பிளாக் மேஜிக்கில் யூஸ் பண்ண பயங்கரமாக டேமேஜ் ஆகி பாலடைஞ்ச பில்டிங், ரொம்ப டேமேஜில் பில்டிங்காக இருந்த அந்த பில்டிங் இப்போ நியூவாக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பழையபடியே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி பில்டிங் செம்ம டேமேஜாக இருந்த பில்டிங் தானாக சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கானா பில்டிங் மாதிரி நார்மலாகிற அந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு அந்த பவர் கட்டை பிரேக் பண்ணபடி இன்னொரு பவர் போடுறான். இந்த மாதிரி பவர் போட்டால் நிறைய ஈவல்ஸ் பவர் கரெக்டாக சார்லி முன்னாடி என்ட்ராகுது. இவ்வளோ ஈவல் பவர்ஸை இவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்? இவன் வந்து ஒரு ஒரு டெவில் பவர் உள்ள பர்சன் தான். இருந்தாலும் ஜேகே இந்த மாதிரி டார்க் எனர்ஜி ஈவில் ஸ்பிரிட் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவன் என்ன இவ்வளோ ஈவில்ஸை ஒரே செகண்டில் இந்த பிளேஸுக்கு வர வச்சுருக்கானுங்கிற மாரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் இந்த பேலஸ்குள்ளே யாருமே என்ட்ராகக்கூடாது, பேலஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாரி அந்த ஈவில்ஸுக்கு
சார்லி ஆர்டர் போடுறான். இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் ஈவில்ஸ் அவ்வளோமா அந்த பேலஸ்க்கு வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணபடி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக டேக்கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே தூக்குவான். நான் ப்ராடஸ்ட்டில் தூக்க போனால் என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் கட்டினா, அதான் நான் உன்னை லாக் பண்ணி வச்சுருக்கோம்ல தரையிலே வார்க்க போப்புற அப்படிங்கிற மாதிரி ப்ராடஸ்ட்டிலே தூக்குன பொசிஷன்லேயே கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கவும் டென்ஷன்லேயே மொண்டலை என் மேலே போட்டிருக்க பஃபர் கட்டை பிரேக் பண்ணு. அதை பிரேக் பண்ணாண்டா நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிருவியே. பிரேக் பண்ணவே மாட்டேன். எப்போ நீ என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்போன்னா நான் உன்னை இந்த பிரேக்லேருந்து ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் டெட்டானாலும் டெட்டாமல் ஒன்றை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் அந்த கேர்ள்ஸ் 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு நான் ஒரு டார்க் மேஜிக் பண்ண சொன்னோம்ல பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவளுக்கு ஏதோ ஒரு திங்ஸு தேவைப்படுக்கு அந்த திங்ஸு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கு இப்போவே போங்க அந்த பிளேஸில் போய் அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. டேயோட டொமக்ஸில் இருக்க பேபி அபார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்ன திமிரு இருந்தால் ஏன் பேபி அபார்ட் ஆகணும்னு என்கிட்டே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் அந்த பவர் கட்டை பிரேக் பண்ணால் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி சார்லி எதுவும் தேவையில்லாத ஒர்க்கை பண்ணி பேபி அபார்ட் பண்ணிடுவானுங்கிற மாதிரி பயத்தில் ஜேக்கியோட நேமை சொல்லி கட்டுறாரு. ஜேக்கி நீ எங்கே இருக்கிற எல்லா டைமும் மடி என்கிட்ட இருந்து ஒன்றை பிரிப்பாங்க. இல்லாட்டி போன டைம் மடி என் பேபி என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க. சார்லி என் பேபி என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறான். என்கிட்டேருந்து என் பேபி பிரிக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி தான் ஒரு பிளேஸில் இருக்கேங்கிறது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி நம்மகிட்டே க்ரை பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கும் நான் இப்படி ஒரு பிளேஸில் இப்படி ஒரு லாக்கான மூமெண்ட்டில் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேங்கிறத உன்கிட்ட எப்படி சொல்லுவேன் ஜேக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக்கில் இருக்கிற அந்த செயின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி கரெக்டாக செயின் ஸ்வாடாக சேஞ்ச் ஆகிறத பார்க்குறாரு. இந்த செயினை எத்தனையோ டைமு இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, நம்ம இதை மணி கொடுத்து வாங்கலையேங்கிற மாதிரி கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருப்பார். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டேயோட நெக்லேயே வந்து மேக்னெட் மாதிரி ஒட்டின்னு இந்த மாதிரி அந்த செயின் தானாக கட் ஆகி ஜேக்கியோட ஸ்வாடாக சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு அப்போ என்னை ப்ரொடெக்ட் பண்ண உனக்கு எப்போ மெமரி ரீக்கப் ஆச்சோ அப்போலேருந்தே இந்த செயினை ஏன் நெக்கில் நீட்டாக வச்சுருந்தியா? உன் ஸ்வாடா செயின் மாதிரி ஏன் நெக்கில் வச்சுருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் இந்த மாதிரி ஸ்வாடா நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜேக்கி கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற மட்டும் தான் அழுதுருந்துருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்வாடு கரெக்டாக இந்த பிளேஸ்லேருந்து ஃப்ளை பண்ண பொசிஷனில் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறத அண்ட் சார்லியோட சோல்ஜர்ஸில் ஒரு பர்சன்ட் இருப்பாங்கள, மற்ற 4 மெம்பர்ஸில் அதில் ஒரு பர்சன்ட் வந்து அந்த ஸ்வாடை அட்டாக் பண்ணலானுங்கிற மாதிரி பார்த்தா அந்த பர்சன்ட் அதே பிளேஸில் அட்டாக் பண்ணி கில் பண்ணிடுது. இந்த மாதிரி கில் பண்ணதை பார்த்துட்டு சார்லி ஷாக் ஆகி அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸை வச்சு அந்த ஸ்வாடு ஜேக்கியோட ஸ்வாடுங்க தெரியுமில்ல அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்வாடை அழிங்கனுங்கிற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்கிற ஈவில் சோல்ஜர்ஸுமே அந்த பிளேஸில் அந்த ஸ்வாடை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கிற மொத்த ஈவில் பவரையும் அட்டாக் பண்ண பொசிஷன்லையும் அந்த பேலஸ் இருக்கிற பிளேஸ்லேருந்து அது ஃப்ளை பண்ணப்படி வெளியே போயிடுது. ஜேக்கியோட ஸ்வாடு எப்படி இங்கேருந்து வெளியே போகுது? இது டேயோட நெக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது எங்கே போகுது? ஜேக்கி கிட்டே இது போயிடுச்சுன்னா இங்கடா இருக்கான்ங்கிறது ஜேக்கிக்கு தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சார்லி டென்ஷன் ஆகி நேராக இருக்கிற ரூமுக்கு வந்தோம். வந்து ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக பெட்டில் பட்டிருக்காரு. இந்த மாதிரி பெட்டில் பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணவர் இப்போ ஸ்ட்ரகிள்மெண்ட் எதுவும் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து கோவமாக கட்டுறான். என்னடா நினச்சிட்ருக்கேன், அந்த ஸ்வாடுக்கு நீ என்னடா பவர் கொடுத்த, அது இருக்கடா இங்கேருந்து இவ்வளோ வேகமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது என்னோட ஸ்வாடு கிடையாதுல்ல, அதோட ஓனர் அவனை கூப்பிட்ருப்பான். ஆனால் அந்த ஸ்வாடை அங்கே கிளம்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்வாடோட ஓனர் ஸ்வாடா கூப்பிட்ருப்பாரு. ஆனால் கிளம்பிருச்சு பொழுக்குங்கிற மாதிரி கூலாக பேசுகிறத பார்த்துட்டு சார்லி டென்ஷன் ஆகி பெட்டில் இருக்க டேயோட நெக்க பிடிச்சி ப்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறான். என்ன காமெடி பண்ணுறது நினப்பா இருக்க அவனுக்கு? ஸ்வாடுக்கு என்ன சொல்லி அனுப்புனேன்? ஸ்வாடுக்கு என்ன பவர் கொடுத்தேன்? இங்கேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துங்கிறத நீ அனுப்பியிருக்க? அந்த ஸ்வாடு உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்குன்னா
நீ தான் அதுக்கிட்ட ஒர்க்கு கொடுத்துருக்க, அது ஒன்னெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சார்லி இவ்வளோ டென்ஷனில் கட்டுனா, அப்போ அந்த சுவாடைக்கிட்ட நீ நிறைய அடி வாங்கியிருப்ப போலுக்கே அப்படிங்கிற மாதிரி மூச்சு இருக்கிற பொசிஷனில் கூட சார்லியை கலாய்க்கவும் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு டேக் வைக்கிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே என் ஹேண்ட்ஸை கட்டி போட்டிருக்க, இல்லைன்னு வச்சுக்கோ நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுதானுங்கிற மாதிரி கோவட்டிலேயே அப்படியே மறுபடியும் பெட்டில் எழுந்து உட்காந்துரு. என்ன அடித்து முடிச்சிட்டியா, இன்னும் என்ன பண்ண போகிறேன் டே, நீ நீ இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல, இப்போவே கீல் பண்ண போறியா? எத்தனையோ ஜென்மங்களில் டெட் ஆகிட்டேன், மரணம்லாம் எனக்கு இப்போ பெருசாகவே தெரிலடா. யாராவது டெட் ஆக போகிறேன்னு தெரிஞ்சாடா பயந்தே சாவாங்க. நான் எக்கச்சக்க டைம் டெட்டாகி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு கால் தூசி மாதிரி கில் பண்ணுறதுண்டா கில் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூலாக பேசுகிறத கேட்டு இன்னுமே சார்லி டென்ஷன் ஆகி டேயை ஸ்லாப் பண்ண போனேன். டே அப்படியே நம்ம சார்லிக்கு ஒரு பவரை போட்டு இதுக்கு மேலே தேவையில்லாமல் மேலே ஹேண்ட்ஸை வச்சேன், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியுது, முதல்ல அங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லிக்கிட்ட எதிர்த்து பேசுகிற மூமெண்ட்டில் டென்ஷன் ஆகி முதல்ல உன் டமாக்ஸில் இருக்க பேபி அபார்ட் பண்ணதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டானுங்கிற மாதிரி கோமா சார்லி அந்த ரூமை விட்டு போனேன். சார்லிக்கிட்ட பேச தண்டி நல்லா தைரியமாக பேசியிருப்பாரு. ரூமை விட்டு வெளியே போனதோடையே டேக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. பேபி அபார்ட் பண்ணுறதுலேயே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தால் டேயோட ஸ்வாடு திங்க் ஆகுது. நம்மளோட ஸ்வாடை இதே பிளேஸில் தானே அன்றைக்கி வச்சுட்டு போனோம், எந்த பிளேஸாக இருக்கும், இப்போ ஸ்வாடை எப்படியாவது அந்த பிளேஸ்லேருந்து எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கான மேஜிக் நம்ம பண்ணணும். நம்ம தான் இந்த பிளேஸில் அந்த ஸ்வாடை மறைச்சி வச்சோம், ஆனால் நம்ம ஸ்வாடோட பவரை தாண்டி இன்றைக்கி மொட்டை ஈவல் பவர்ஸையும் இந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துருக்கான். அதுக்கு நான்டா ரீசன், நான்டானா அவன் அந்த பிளேஸ்லேருந்து அவனுக்கு போட்ட பவர் கட்லேருந்து நான்டானா பிரேக் பண்ணேன். என் ஸ்வாட் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே பெட்டில் உட்காண்டபடியே தவம் பண்ணபடி அந்த ஸ்வாடை தன்னோட ஹேண்ட்ஸ்க்கு வர்றதுக்கான மேஜிக் வேர்ட்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அவர் தானே லாக் பண்ணி வச்சுருப்பாரு, பூமிக்கு அடியில் படுத்து வச்சுருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இவர் பிரேக் பண்ணி சார்லியை ரிலீஸ் பண்ணிட்டாரு. பட் ஸ்வாட் இன்னும் அதே பிளேஸில் இருக்க மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரி நம்மகிட்டே பிளாக் மேஜிக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்வாடா தான் பக்கம் வர்றதுக்கு ஆர்டர் போட அப்படி ஆழமாக படைச்சி வச்ச பிளேஸ்லேருந்து அப்படி தானா ஃப்ளோர்லேருந்து இருக்கிற அந்த ரூமில்தான் ஃப்ளோர்லேருந்து அப்படி ரெண்டாக பலாண்ட பொசிஷன்லேயே மேலே வெளியே வருது. வெளியே வந்து கரெக்டாக டேயை நோட் பண்ணுது. நீ இந்த பவர் கட்டை பிரேக் பண்ண முடியுமா, என் மேலே இருக்கிற அந்த பவர் கட்டை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வாடுக்கிட்ட சொல்லவும் அந்த ஸ்வாடுக்கு ஹெவி பவர் இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டில் அதோட ஒட்டுமொத்த பவரை வச்சும் சார்லி போட்ட அந்த பிளாக் மேட்சை பிரேக் பண்ணதுக்கு நம்ம ஸ்வாடு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தால் இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் கட்டுது. அவங்க கரெக்டாக ஹாரி ஒரு பிளேஸில் இருப்பாரா, அந்த பிளேஸில் தான் அவ்வளோ பேர் வந்துட்டு நிற்கிறாங்க. எங்கே போனானுங்கிறதே தெரியல. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிட்டுனா அந்த பிளேஸில் போய் சேவ் பண்ண முடியும். அந்த சார்லி என்ன திங்க் பண்ணுறான்னு வேறு தெரியலையே. இந்த சார்லியை முதல்ல பாட்ட உடனே போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு எங்கே இருக்கானுங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஜேகே உனக்குள்ள தான் நிறைய டார்க் எனர்ஜி டார்க் பவர்லாம் இருக்குதுல்லடா, உன் பவரில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடியாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகேடா பேபியை நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு, பேபி நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நாம் பேபிக்கும் எனக்கும் சேர்த்து அதாவது எங்களுக்குன்னு ஒரு பேபி போட்டுங்கிற மாரி என்னெல்லாமோ நான் ட்ரீமாக திங்க் பண்ணேனடா. ஒரு செகண்டில் அந்த ஹாப்பினஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற அந்த ஹாப்பினஸை கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டானே. அவன் என்கிட்ட என்ன பண்ணுவான்னு வேறு தெரியலையே, என் பேபி எதுவும் பண்ணிடுவானோங்கிற மாரி நம்ம ஜேகே செம்ம டென்ஷன்லேயே நிற்கிறாரு. ஜேகே பிடிச்சி அப்படியே நம்ம பாய்ஸஸ் உழுக்கிறாங்க. என்னடா ட்ரீம்லேயே இருக்கிறியா, வாண்டா தாண்டா கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோமாட்டிட்டேன். அது வந்து நான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜேகேவோட ஸ்வாடு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ எப்படிங்க வந்த, நீ இங்கே எப்படி வந்த, என் கில் பண்ணிட்டானா என்ன, என் டெட் ஆகிட்டானா என்ன, என் கில் பண்ணிட்டானா, அவன் டெட் ஆகிட்டானுக்கு போயிட்டா, நீ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி டேயை சேவ் பண்ணதுக்கு தானே அந்த ஸ்வாடை வச்சுருப்பாரு. ஸ்வாடு டேயை விட்டு வந்துட்ட பார்த்துட்டு டேயை கில் பண்ணிட்டானோங்கிற மாதிரி பயங்கரமாக ஃப்ளோரில் நீல் டவுன் போட்டு கதறி அழுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த சார்லியை பாட்டதையே நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், என் டேயை என்கிட்டருந்து மறுபடியும் பிரிச்சுட்டானேங்கிற மாதிரி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ டெட் ஆகிட்டான் போலுக்கே. அதான் என்னோடய ஸ்வாடு என்ன தேடி வந்துருச்சுன்னுங்கிற மாதிரி
கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா சுவாடா அப்படியே நம்ம ஜேகே கிட்ட ஃப்ளோரில் இருக்க ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகேவோட ஃபோர்கெட்டில் கரெக்டாக அதோட அந்த சுவாடா கிரிப்பாக பிடிப்போம்ல பிடி மாதிரி இருக்கும்ல அதை கரெக்டாக ஜேகேவோட ஃபோர்கெட்டில் வைக்கவும் ஜேகேவோட பாடியில் இருந்து தானே ஜேகேவோட ஸ்வாட் வந்துருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு பேசின வேர்டு எல்லாமே அதோட ஒரு இமேஜினேஷனாக அப்படியே நம்ம ஜேகே கிட்டிரிட்டு பெட்டில் லாக் பண்ணி வச்சுருக்குது டேயை சுற்றி ஒரு பவர் கட்டி இருக்கிறது என்னை யாராவது காப்பாற்றுங்க ஜெக்கி நீ எங்கே இருக்கிற அவன் என் பேபியை அழிக்க ட்ரை பண்ணுறான் என் பேபி என்கிட்டருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறான் என்னை எப்படியாவது காப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி புலம்பி அழுதுருப்பார்ல இங்கேருந்து இந்த பிளேஸில் தான் நான் இருக்கேங்கிறது எப்படி ஜெக்கிக்கு நான் தெரிய வைப்பேங்கிற மாரி என்னெல்லாம் புலம்பி கடுதி அழுதாரோ அது எல்லாம் ஃபுல்லாக இப்போ நம்ம ஜேக்கிக்கு ரீகாப் ஆகுது. இப்படி ரீகாப் ஆனால் ஜேக்கிக்கிட்ட நல்லா தெரியும்ல இப்போ இருக்கிறது தன்னோட கிங்டம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சார்லி தப்புக்கு மேலே தப்பு பண்ணி ஏன் பேபி இங்கேருந்து நீ கிட்னாப் பண்ணுறேன் தப்பு, ஏன் பேபி அபார்ட் பண்ண நினச்சிட்டும் தப்பு, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்ம டென்ஷனாக நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்புனா பாய்ஸஸுமே கரெக்டாக நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணபடி கிளம்புறாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் ஏண்டா டே ஒவ்வொரு டைமும் உங்கள் லவ்வுக்காக தான் நாங்கள் அத்தனை எஃபர்ட் போட்டிருக்கோம், இப்போ நீ இந்த பிளேஸுக்கு போகல 6th ஜென்மமாக பாக்ஸ்குள்ளே அடைஞ்சிருந்தவன் சும்மா வரண்டிருப்பான், அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்துருப்பான், கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட ஒர்க்கு தான், நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டேயை சேவ் பண்ண வருவோம், டேக்கு சின்னதாகவோ இல்லை டேயோட பேபிக்கு ஏதாவது சின்னதாக ஒரு மூமெண்ட் இருந்தால் கில்ட்டியால் எங்களுக்கே ரொம்ப பெயின் ஆயிரும், அதனால தேவையில்லாமல் இந்த ஒர்க்கில் நீ இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வருவோம், அதெல்லாம் நீ தடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஜேகே கிட்டே பேசிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கே கிளம்பி வராங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பி வர மூமெண்ட்டை நம்ம சார்லி நல்லா ஃபீல் பண்ணுறான். இதுக்கு தான் இந்த ஸ்வாட் அங்கேருந்து அங்கே அனுப்பினியாட்டே அங்கனி ஸ்வாட் இங்கேருந்து அங்கே போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அவங்க அவ்வளோ பேர் வந்துட்டு உன்னை சேவ் பண்ணிடுவாங்களா சொல்லு பேபி அப்படிங்கிற மாதிரி கிட்ட தான் நிற்கிறான். இந்த மாதிரி நின்னா சார்லியால் மொத்த டார்க் டெவில் பவர் அவ்வளோ டார்க் எனர்ஜி அவனுக்குள்ளே இருக்குது, அவ்வளவும் ரொம்ப எப்படி சொல்கிறது பேட் டார்க்குன்னு அதேமாதிரி ரொம்ப டார்க் எனர்ஜி அவனை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டீமன் மாதிரி ஒரு டெவில் மாதிரி நிற்கிறான். இவ்வளோ டார்க் எனர்ஜி எப்படிடா அவன் பாடிக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்ட நோட் பண்ணா என்ன சார்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கியா, நீட்டாக அதுக்கெலாம் காரணம் நான் அந்த பாஸ்குள்ளே என்னை சும்மா அடைஞ்சிருந்தே நினச்சிட்ருக்கியா, இத்தனை ஜென்மங்கள் இத்தனை இயர்ஸாக நான் ஒன்றும் அந்த பிளேஸில் சும்மாவே இல்லை, என்னோடய பாடியை நான் டெவில் பவர்ஸ் மூலியமாக பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆக்குனேன். அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தபடி டபம் பண்ண பொசிஷனில் சுற்றி இருக்கிற மற்ற ஈவல்ஸ் பவர்ஸையும் எனக்குள்ளே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிட்டேன். மொத்த டீவில் பவரும் இப்போ என் பாடிக்குள்ளே இருக்குது. அதான் இந்த சேஞ்சிங். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அரகண்டா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த டேவில ஜேகே கில் பண்ணிடுவானா என்ன, சான்ஸே கிடையாது, கில் பண்ணவே அவனால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தான். டேக்கு மேடாக ஷாக்காக இருக்கும், அவன் அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறான். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இத்தனை ஜென்மங்களாக இத்தனை இயர்ஸாக அவனே தவம் பண்ணி ஹீல் பண்ணி மொத்த ஈவில் பவர்ஸையும் அவனுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற பாட்டுட்டு ஷாக்கிங்லட்டே இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக அந்த கேர்ள் என்ட்ராகி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எட்டு வந்துட்டேன், மேஜிக் ரெடி பண்ணி அந்த மேஜிக் பவுட்ரு மூலிமா பேபி அபார்ட் பண்ணிடலான்ங்கிற மாரி சொல்லவும் டேயை கேட்டு யாராவது என் பேபி பக்கத்தில் வந்தீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, சார்லியும் தேவையில்லாமல் நீ ப்ராப்ளத்தை பெருசாக்காத, இங்கே பாரு என்னை விட்டு மூவ் ஆனாக அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பெட்டில் இருந்தே பயத்துலேயே அப்படியே சார்லியை பார்த்த பயத்தில் அந்த மேஜிக் பவுடரை இங்கே தனக்கு கூட்டுருவானுங்கிற மாதிரி மூவ் ஆனாக பாட்டா அப்படிலாம் உன்னை ஃப்ரீ பண்ணி விட முடியாது பேபி, அப்படிலாம் உன்னை ஈஸியாக விட முடியாது அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேக்கே அந்த மெடிசனை கொடுக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். டேடா இப்போ அந்த அவரோட ஸ்வாட் மூலிமா அவர் மேலே போட்டிருந்த பிளாக் மேஜிக்கை பிரேக் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் நார்மலாக பெட்டில் லாக்காக இருந்த மாதிரியே இருந்திருப்பார். லாக் ரிலீஸ் ஆன மூமெண்ட்டில் சார்லியோட ஆன்சருக்கு அந்த மெடிசனை தட்டின வேகட்டிலேயே நம்மகிட்டே வேர் உல்ஃபாக சேஞ்ச் ஆகுறாரு. சேஞ்ச் ஆன அடுத்த செகண்டே சார்லியை அட்டாக் பண்ண வேகட்டிலையும் அந்த கேலையும் அட்டாக் பண்ணி தள்ளின வேகட்டிலையும் அந்த கிங்டம்லேருந்தே
வேர் உல்ஃபாவே ரன் பண்ண வேகத்திலேயே கிங்டமுக்கு வெளியே வரைக்கும் வர ட்ரை பண்ணுவாரா. ஆனால் நம்ம டேயை சூட்டி அந்த ஈவல் பவர்ஸ் அப்படியே நம்ம டேயை லாக் பண்ணுது. இந்த மாதிரி லாக் பண்ணால் என்ன டேயாங்க ஆ இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சுலாம் நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேர்வுல்ஃபாக இருந்தால் நம்ம டே நார்மல் டே மாதிரி சேஞ்ச் ஆகி இப்போ கூட நம்ம டேயோட பாடியில் வேர்வுல்ஃப் பவர் தான் இருக்குது. அந்த பவர் இருக்கிற பொசிஷன்லேயே நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் அந்த ஹெல்லோட கிங்காக இருந்த ஒரு பர்சன்ட். நீ இந்த மாதிரி இத்தனை டார்க் எனர்ஜி உனக்குள்ளே இருந்துருச்சுன்னா என்ன இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறத வச்சு என்னை நீ பிளாக்மெயில் பண்ண நினச்சிட்ருக்கியா? நான் இப்போ நினச்சா கண்டிப்பாக உன்னை மொத்தமாக அழிக்க முடியும். கரெக்ட் தான். ஜேகேயால் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உன்னால் என்னை மொத்தமாக அழிக்க முடியும், மொத்தமாக என்னை ஃபினிஷ் பண்ண முடியும். ஆனால் பட் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குதே. நீ உன்னோட மொட்டை பவரை எடுக்கிற அந்த செகண்டுக்கு பேபிக்கு ப்ராப்ளம் ஆகுமே. அப்போ பேபி வேண்டாமா அப்படிங்கிற மாரி கலாய்க்கிறோம். இந்த மாதிரி கலாய்ச்சா டென்ஷன் ஆகி பேபியா ரிவெஞ்சானுங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே இந்த ஜேகே எங்கே இருக்கிறான், என் ஹயாங்ஸ் எங்கே இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க, யாருமே இந்த பிளேஸில் இல்லையேங்கிற மாதிரி பயங்கர டீப் பொசிஷன்லேயே சார்லியை நோட் பண்ண பொசிஷனில் இருக்கிறாரு. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம டேயை சார்லி லாக் பண்ண தான் மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி லாக் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம டேயோட பவர் அந்த வேம்பயர் பவர் எடுத்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ண டே ரொம்ப வீக் ஆகிற மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகி அதுக்கு மேலே பவர் அவரால் எடுக்க முடியாமல் அப்படியே அமைதியாக தரையில் வந்து உட்காண்டா சார்லி நக்கலை சிரிச்சபடி டேயோட நெக்கை கிரிப்பை பிடிக்க வேண்டாம். சார்லியோட ஹேண்ட்ஸில் ஒரு பவர் அட்டாக் ஆகிடு. டேயை விட்டு சார்லி மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் தூரமாக வந்துட்டு விழுந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே என்ட்ராகிறாங்க. இத்தனை பர்சன்ஸும் அவங்க பவரில் நார்மல் பர்சன்ஸாக நார்மல் ஹியூமனாக வரல. எல்லாருமே அவங்க பவர் ட்ராகனா நம்ம வேர்வுல்ஃபா ஏஞ்சல்ஸா அவங்கவுங்க என்னென்ன பவரில் இருந்தாங்களோ எல்லாருமே அவங்கவுங்க பவரில் கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகிறத பார்த்துட்டு டே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ணோம். ஜாக்கு ரன் பண்ண வேகத்திலே கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு டேயை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். ஜாக் அப்படியே கொஞ்சம் பிராடஸ்டலி தூக்குன போயிடி அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைட் பண்ணிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணோம். சார்லி ஜாக்குக்கிட்ட இருந்து டேயை ஒரு பவர் மூலியமாக சார்லி அந்த பிளேஸ் வந்து டே அவன் பக்கம் இழுக்கிறான். இந்த மாதிரி இழுக்கிறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி அந்த பவர் கட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த பவர் கட்டை பிரேக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜேகே கரெக்டாக சார்லி முன்னாடி என்ட்ராகிறாரு. நான் இருக்க சொல்லி என் பேபிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஏதாவது பண்ணிவிட்டு என் பேபிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லி அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி போனால் சார்லி அட்டாக்னா அந்த பிளேஸில் மறையிறான். ஜாக் அப்படியே கீழே விழ போகிற டையை கிரிப்பாக ஜாக் பிடிச்ச பொசிஷன்லேயும் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் பொறுமையை கொண்டு வந்து உட்கார வச்சான். ஹாரியும் அப்படியே கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் வந்து உட்கார்ட்டாரு. என்னாச்சு டே உனக்கு, என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ வீக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கும் நம்ம ஹாரியும் டேயோட ஃபீட்டு ஹேண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தாண்டி சார்லி செம்ம டார்க் பவர் இருக்கிற பர்சண்ட்டாக இருந்தாலும் அவரோட மொட்டை பவரை வச்சு ஃபைட் பண்ணியிருப்பார்ல, அதில் இவ்வளோ வீக்காக இருக்கிறதும் போக போக ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு பிளாக் தான் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி என்னாச்சும் என்னோடய மாம் ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இவங்க 3 பர்சன்ஸும் நம்ம டே பக்கத்தில் இருந்தால் மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே சார்லி கூட மற்ற 3 பர்சன்ஸ் இருக்காங்களா அந்த பர்சன்ஸ் கூடயும் அங்கே இருக்கிற மொட்டை ஈவில்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா என்னடா ஒவ்வொரு டைமாக ஒன்றா அவங்க சேர்த்து வைக்க பார்ப்பாங்க, நீ அவங்கக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி விடுவேன். இந்த டைம் மொத்த பர்சன்ஸும் ஒன்றா வந்துருக்கீங்க. மொத்த பர்சன்ஸையும் ஜேகே முன்னாடி தான் டெட் ஆக வைக்க போகிறேன், அவ்வளோ பேருமே டெட் ஆகுவாங்க. அப்புறம் பேபியும் டே சார்லி டென்ஷன் ஆகுறியா, சரி சொல்கிறத விட செஞ்சு காட்டுறது தான் சூப்பராக இருக்கும், செயலில் காட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு ஜேகே கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். ஜேகேமே
மற்ற எந்த ஒரு பவரையும் அதிகமாக எடுக்கல. அவர் நார்மலாக டெவில் பவர் பழைய ஜேகே இருப்பார்ல, அந்த ஜேகேயாட்டம் ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகிடுது. ஜேகேக்கே டவுட் ஆகுது, நம்ம டெவில் கிங்காக இருந்தோம், நமக்குள்ளே நிறைய டார்க் எனர்ஜி இருந்துச்சு, ஆனால் என்ன இவன் பாடிக்குள்ளே நமக்கு ஈக்குவலாக அதிகமாக டார்க் எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணோம். டேக்கி இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்காரு. சார்லியை கில் பண்ணாடா இங்கே இருக்கிற மொத்த ஈவல்ஸ் பவரும் அழிஞ்சு போகும், இல்லைன்னா நீங்கள் எத்தனை ஈவல்ஸை கில் பண்ணாலும் திரும்ப திரும்ப சார்லியோட டார்க் மேஜிக் பவரில் நியூவாக நிறைய என்ட்ராகுங்கிற மாதிரி ஜாக்கு கிட்டேயும் ஹாரி கிட்டேயும் சொல்லவும், இதை கேட்டு ஹாரியும் ஜாக்கும் ஷாக்கானா என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இதெல்லாம் அவனோட மொட்டை டார்க் எனர்ஜியால் ரெடியான சோல்ஜர்ஸு. சார்லி இந்த பிளேஸில் டெட் ஆகணும், சார்லி டெட் ஆனால் மட்டும்தான் இங்கே இருக்கிற மட்டும் இவல் பவர்ஸும் டெட் ஆகும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த 3% கில் பண்ண முடியும். சார்லியை வீக் ஆக்கணும். என்ன பாட்டுக்க பிளாக் இருக்கிறான், நீங்கள் போய் ஜெக்கிக்கும் மற்ற பர்சன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்டேயும் ஹாரிக்கிட்டேயும் இந்த மாதிரி சொன்னால் பிளாக்கை நோட் பண்ணபடி எப்படியாவது டேயை பத்திரமா பாட்டுக்கோ, டே யாரும் எதுவும் பண்ணிடாமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேருமே அந்த பிளேஸில் நம்ம மற்ற பாய்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அதில் 1% ஒரு சோல்டரை தானே நம்ம ஜேகேயோட ஸ்வாடை அட்டாக் பண்ணி கில் பண்ணியிருக்கோம். மற்ற 3% இருக்காங்களா, அந்த 3%ல் நம்ம ஜேகப்பும் வேணும் அந்த பிளேஸில் ஒரு பாய், ஓகே, இந்த ஷோல்டர் அந்த பர்சன்ட் தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகப்பாயினுக்குள்ளேயும் அந்த ப்ராப்ளம்லாம் வர வச்சு லாஸ்ட்டில் கில் பண்ணுற அளவுக்கு மட்டும் வரைக்கும் கொண்டு வந்துருப்போம்ல, அந்த பர்சன்ட் தான் நம்ம ஜேகப்பாயின் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அந்த பர்சன்ஸ் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே அந்த பர்சன்ட்டை கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கில் பண்ணால் அந்த பர்சன்ட் எட்டானா இங்கே ஜேகப்பாயினுமே ரொம்ப வீக் ஆகுறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டமா பண்ணலைல்ல, ஃபுல் பவரும் அவங்களால ஃபுல்லாக எடுக்க முடியல. ஹியூமனாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு இன்னும் ரொம்ப வீக் ஆகுறாங்க. இந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஹியூமனாக இருந்து இப்போ தான் அவங்க பவரை எடுக்கிற மூமெண்ட்டுக்கு அவங்க பவர் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஃபைட் பண்ண பொசிஷன்லேயும் அந்த பர்சன்ட்டை கில் பண்ணபடி ஜேகப்பும் வயனும் வீக்கானா ஆரம்பம் ஜின்னுமே அவங்க மேரேஜை பிரேக் பண்ணதுக்கு ஒரு கேர்ள் என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணியிருப்பால, அந்த கேர்ளை அட்டாக் பண்ணி அதே பிளேஸில் கில் பண்ணுறாங்க. கில் பண்ணதுக்குள்ளேயே அவங்களும் வீக்காகி அப்படியே தரையில் அமைதியாக உட்கார்றாங்க. இவங்க உட்கார்ந்தாங்கன்னா யூமினுமே நம்ம டேயோட லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணி ஜிமினாவை லாக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டேயை கில் பண்ண வச்சுருந்துருப்போம்ல, அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு, நீ தானடி இந்த மாதிரி என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ண, என் ஃப்ரெண்டு அவன் பேபி டொமாக்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், அவன் பேபியோட சேர்த்து அழிச்சிடலாங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் ஷோவுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த கேலையும் கில் பண்ணோம். இவங்க 3% ரிட் ஆகிட்டாங்க. பாய்ஸஸ் எல்லாரும் ரொம்ப வீக்கான பொசிஷனில் ஹியூமனாக சேஞ்ச் ஆகுறாங்க, அவங்க பவருக்கும் நார்மலாகிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களோட பவர் வீக் ஆக சொல்ல ஹியூமனாக சேஞ்ச் ஆகி மறுபடியும் அவங்களோட பவருக்கு ரீபோர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி பவர் ரொம்ப வீக் ஆகிறத ஹாரியும் ஜாக்கும் நோட் பண்ணிவிட்டு டே சொன்னது தான் கரெக்டு, அந்த சார்லியை முதல்ல கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு ஜேகேக்கு கூட சேர்ந்து ஜாக்கும் நம்ம ஹாரியும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண இவங்க 3% ஃபைட் பண்ணியும் சார்லியை ஒன்றும் பண்ண முடியல. அவன் நக்கலாக சிரித்தபடி இவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா ரொம்ப வீக்காக இருந்த நம்ம பாய்ஸஸுமே நமக்கு 3%ஆல் சார்லியை அட்டாக் பண்ண முடியாது, நம்மளும் நம்மளோட மட்டும் பவரை கொடுப்போனுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸுமே எழுந்துக்க முடியாமல் எழுந்து சார்லியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் ஈவல் சோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஈவல் சோல்டர்ஸை நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவல் சோல்டர்ஸும் நம்ம பாய்ஸஸும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அட்டாக் பண்ணால் டெத்தான ஈவல்ஸ்லாம் திரும்ப திரும்ப ரீபோட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி என்னடா டெத் ஆயிடுச்சு அழிஞ்சிருச்சுன்னு நினச்சா திரும்ப திரும்ப ஒரு ஈவலாக அழிச்சா 2 ஈவலாக சேஞ்ச் ஆகுதுங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர வில்லட்டனமாக சிரிச்சபடி இதே பிளேஸில் உங்கள் மொத்த பர்சன்ஸையும் நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக இந்தபடி சிரிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேடா பிளாக்கை நோட் பண்ணுறாரு. எங்கள் பாரு பிளாக், உன் மாமா என்ன சொன்னாலும் கேட்பல? கேட்பேன். அப்போ எனக்கு உன் மூலியமாக ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்காக பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னங்கிற மாதிரி கேட்டேன். உன்னோட செட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த செட்டில் எடுக்குங்கிறது பிளாக்குக்கு நல்லா திங்க் ஆகி சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு டாரேன் நல்லா டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிளாக்கும் வேறு வழி இல்லாமல் அதோட பாடியிலேருந்து ஒரு பிச்சு அந்த செதிலை பிச்சு டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் அந்த செதிலை ஹேண்ட்ஸில் வச்சபடி அந்த செதிலுக்கிட்ட ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி அதை அப்படியே
அப்படியே அது எப்படி சொல்கிறது, அவரோட பாடிக்குள்ளே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பிளாக்கோட சிடில் டேயோட பாடிக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டு ரொம்ப வீக்காக இருந்த டே இப்போ கொஞ்சம் அவருக்குள்ளே ஒரு பாடி ஹீல் ஆகுது. அவருக்குள்ளே பவர் என்கரேஜ் ஆகுது. இந்த மாதிரி பவர் என்கரேஜ் ஆகி அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக பிளாக் வந்து டேயை மறைக்கிட்டு, முடியாது, நான் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன் மாம், உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பாட்டீங்க. கண்டிப்பாக கிங் அந்த ஃபைட்டை என் பண்ணிடுவார். கிங்கை ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவார். நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிரும், என் கிங் பறவை ரொம்ப பெயின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டுக்கு போகாதீங்கிற மாதிரி டேயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக் ட்ரை பண்ணோம். பிளாக்குக்கு ஒரு பவரை போட்டு பிளாக்கை மூவ் ஆன் பண்ண வேகத்துலேயும் ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜாக்கு, ஹாரி, ஜேகே, சார்லி 4% மேலேயும் ஒரு பவர் வந்து பயங்கரமாக படுது. அந்த பவர் பட்ட வேகத்தில் இவங்க 4 பர்சன்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் விழுந்தோம். அந்த பிளேஸில் பியூர் ஒயிட்டான அந்த ட்ராகன் பவர் எடுத்து சார்லியை அந்த பவர் மூலிமா மொத்தமாக லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பிளாக் தான் வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் மொட்டை பவரை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக் இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட ரொம்ப வீக்காக இருப்பார்ல இந்த மூமெண்ட்டுக்கு, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நோட் பண்ணால் ஜாக்கும் ஹாரியும் தான், டே நீ ரொம்ப வீக்காக இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, உன் பவரை மொத்தமாக எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுனா யார் பேசுகிறதுமே நம்ம டேயோட காட்டுக்கு கேட்கவே இல்லை. சார்லியே என் பண்ணணுங்கிற மட்டும் திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் ட்ராகன் பவரை எடுத்து சார்லியை லாக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம வேம்பேராகவும் சேஞ்ச் ஆகி ஸ்மைல் பண்ண பொசிஷனில் அவனோட மொட்டை ஈவில் சீனை எப்படி ஒத்த செகண்ட் அழிக்கிறேன் பாருங்கிற மாதிரி அவ்வளோ பவர் செய்யும். அந்த மொட்டை ஈவில் செய்யும் அப்படியே ஒரு லாக் மாதிரி வேம்பேராக இருந்து வேம்பேர் பவருக்குள்ளே அப்படியே லாக் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் பிடிக்கிறாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸில் ஒரு ஏஞ்சலாக சேஞ்ச் ஆகி டேயோட ஹேண்ட்ஸை கட் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட பிளட் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு மேஜிக் பவரை போடுறாரு. அது ஒரு சர்க்கிள் சேஃபுக்கு நடுவில் ஒரு ஸ்டார் சிம்பிள் பிளிங்க் ஆகுது. பிளிங்கான அடுத்த செகண்டு ட்ராகனோட பவரில் கண்ட்ராயிருந்த சார்லி கரெக்டாக போட்ட பிளட் பவரில் லாக் ஆகுறான். லாக் ஆகி எங்கிட்டு மூவ் ஆன் ஆக முடியாமல் இருக்கிற பொசிஷனுக்கும் சார்லியோட பாடிக்குள்ளே இருக்கிற அந்த ஈவல் பவர்ஸை மொட்டையுமே டேயோட இப்போ பிளட் பவர் அக்செப்ட் பண்ணி இழுத்துட்ருக்குது. இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேயோட மவுட்லேயே பிளட்டு வந்துருச்சு. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் அவர் என்னென்ன பவரில் இருந்தாரோ அத்தனை பவரையும் எடுத்து மொத்த பவரை வச்சுன்னா சார்லியை லாக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டே ரொம்ப வீக்காகி டேயோட மவுட்லேயே பிளட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ஷாக்காகி நீ என்ன பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட வர மாதிரி வந்தால் ஜேகே நோட் பண்ணபடி நான் என்னோடய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண திங்க் பண்ணுறேன், தேவையில்லாமல் என்ற ஒரு ப்ராப்ளம் பண்ணாட அப்படிங்கிற மாரி சொல்லவும் வேணாம் டயாங், அந்த மாதிரி எதுவும் பண்ணாட டயாங் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டேடா அந்த பிளேஸில் ஹெல்லுக்கு கிங்காக இருந்திருப்பார்ல அந்த பவர் எடுக்கிறாரு. ஹெல்லுக்கு கிங்கான அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற மொட்டை ஈவில்ஸையும் நோட் பண்ணிவிட்டு என்னோடய பிளேஸில் எனக்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கிற ஈவில்ஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கங்கிற மாதிரி டெவில் கிங்காக அந்த மொத்த ஈவில்ஸ்க்கும் ஒத்த பவரை போட்டு அவ்வளோ ஈவில்ஸையும் ஒரு செகண்ட் அழிப்பார். அந்த மாதிரி அழிச்சா டயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சார்லி கோவட்டில் கட்டுனா நான் மொத்தமாக அழிச்சிட்ருக்கேன்டா, ஒவ்வொரு ஜென்மத்தில் என்ன நீ ஃபினிஷ் பண்ணலை, அதான் நான் இப்போ உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ண திங்க் பண்ணியிருக்கேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு ஜேக்கியோட வருவேன், உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுவேன், ஏன் ஹேண்ட்ஸால் தான் நீ டெத் ஆகுவேனுங்கிறத நான் அப்போவே சொன்னோம்ல, ஏன் ஹேண்ட்ஸால் தான் நீ டெத் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மட்டே அப்படியே அந்த பிளேஸில் அவரோட 100 பவர் எடுக்கிறாரு. மொத்த டீவிலையும் டீமன்ஸையும் அழிக்கிற ஒர்க்கை தானே 100 ஒர்க்காக பண்ணிட்டு இருப்பார். இப்போ 100 லுக்குக்கு சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு சார்லி ஷாக் ஆகி நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை நீ இந்த பிளேஸில் இப்போ கில் பண்ணினா நீயே இந்த பிளேஸில் டெட் ஆகுவாடு, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போட்டிருக்க பவர் கட்டில் அந்த ஈவல்ஸ் தானே நம்ம டேயோட பவர் இழுத்துட்ருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு மொத்த ஈவல் பவரையும் அந்த டேயோட பிளட் பவருக்கு அனுப்பிட்டு சார்லி அந்த பவர் கட்லேருந்து பிரேக் ஆன வேகத்துலேயும் டேயோட நெக்கை வந்து கிரிப்பாக பிடிச்சான். பாய்ஸஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சார்லியும் டேயையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ண வில்லட்டமாக ஸ்மைல் பண்ணபடி
நான் ஒரு ஹண்டர்டா, டெவில் டீமனுங்கிற மாதிரி இன்னசென்ட் பர்சன்ஸ்க்கு ப்ராப்ளம் பண்ணுற பர்சன்ஸை மற்ற பர்சன்ஸையும் கேள் பண்ணுற ஒர்க்கு தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, இப்போவும் நான் அந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நெக்க பூச்சிருக்க மூமெண்ட்லேயும் அவரோட மொட்டை பவரையும் அப்படி ஒன்றா திரட்டுறாரு. சார்லி அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி அழிச்சான். இதுக்கு மேலே நம்ம முன்னாடி இருந்தால் கண்டிப்பாக இவன் 100 பவர்ஸால் நம்மளை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தேட்டர்னு தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி போனோம். கரெக்டாக நம்ம ஒரு ஏஞ்சலாக என்ட்ராகி சார்லியை கிரிப்பாக பிடிக்கிறாரு. மூன் காடாஸாக இருந்திருப்பார்ல, அந்த லுக்குக்கு சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி சார்லியை கிரிப்பாக பிடிச்சா பாய்ஸஸ் 2 பேரும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்கிற மாரி ஷாக்காக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேடா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவனை விட்டு மூவ் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு தெரியும் நீ பொண்ணையே மட்டமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனை அழிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இதை மட்டும் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீ அவனை அட்டாக் பண்ணு, அவனை ஃபினிஷ் பண்ணு, அவனை நீ கில் பண்ணு. நான் இப்போ அவனை விட்டு மூவ் ஆகினான்னா கண்டிப்பாக அவன் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சிருவான். உன்னோட ஹேண்ட்ஸில் லாக் ஆன பர்சன்ட்டை தப்பிக்க விடாத, அவனை கில் பண்ணு. எனக்கு என்னன்னாலும் சரி அவனை கில் பண்ணு. முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே போ, கண்டிப்பாக நான் அவன் மேலே அட்டாக் பண்ணுறப்போ ஒரு பொண்ணையும் சேர்த்து அழிச்சிருங்கிற மாதிரி போனுங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஏஞ்சல் கார்டில் இருக்கிற நம்ம ஜேகே கரெக்டாக டீமன் கிங்காகவே சேஞ்ச் ஆகுறாரு. கிரிப்பாக நம்ம சார்லியை லாக் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிருக்காரு. சார்லி ஜேகே கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு டீமன் கிங் ஆச்சுன்னு பட்டு என்னை விடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னால் முடியாது. உன் பாடிக்குள்ளே டீவல் பவர் இருக்குது, டீமன் பவர் இருக்குது, வேம்பயர் பவர் இருக்குது, என் பவர் கண்டிப்பாக உன்னை மட்டும் அழிச்சிரும், சொன்னால் கேளுங்க போ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன மாதிரி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் லாஸ்ட்டில் சார்லி தப்பிக்க போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம பேபிக்கு அவார்டு இந்த ஒர்க்கை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி அவரோட ஹார்ட் அப்படி ஃபுல்லாக கல் மாதிரி ஒரு மாதிரி கிரிப்பான மூமெண்ட்லேயே சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயும் அந்த பவரை கரெக்டாக நம்ம சார்லியை பாட்டு அட்டாக் பண்ணவும் சார்லியும் காட்டாக காணாமல் போகிறான். சார்லிக்கு பேக் சைடில் லாக் பண்ண நம்ம ஜேகேக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் பவரும் மொத்தமாக அழியுது. அது கூட ஈவில் பவரும் அந்த டீமன் டெவில் 2 பவரும் மொத்தமாக அழிஞ்ச பொசிஷனில் அப்படியே ரொம்ப வீக்கான பொசிஷனில் வேம்பயர் லுக்கில் சேஞ்ச் ஆகி அந்த மூன் கார்டோட லுக்லேயும் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டில் வேர் உல்ஃபோட லுக்லேயும் சேஞ்ச் ஆகி ரொம்ப வீக்காகி டெட் ஆகிற பொசிஷனில் கரெக்டாக தரையில் விழுறாரு. நம்ம ஜேகேயும் ஹார்ட் பீட்ஸ் கொஞ்சமாக குறையுது. ஜேகே கொஞ்சமாக டெட் ஆகிற பொசிஷனுக்கு போகிறத பார்த்துட்டு ஃப்ளை பண்ணிட்டு இருந்தவர் கரெக்டாக ஜேகே முன்னாடி என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி ஜேகே உனக்கு என்னாச்சு ஜேகே, நான் தான் அப்போவே சொன்னோம்ல அவனை விட்டு மூவ் ஆனாகுங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதிட்டான். டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணப்படி எனக்கு எந்த ஒரு பெயின் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நீ என்னை ஃபர்கிவ் பண்ணிட்ட. ஹார்ட் முழுக்க இந்த ஜென்மத்திலே நான் இருந்தேங்கிற மாதிரி திங்க் பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறேன். நம்மளோட பேபி உன் டொமாக்ஸில் இருக்குது. ஆனால் நான் தான் உன் கூட இருப்பேனானுங்கிறது சரியாக தெரியல. கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. நான் ரிட்டர்ன் அதுக்கப்புறமோ உன்னையும் உன் பேபியும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் சோல் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேர்ஃபுல்லி டெட் ஆகுவாரா அந்த மாதிரி டெட்டானா இல்லை காடாஸ் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, எதுக்காக என்கிட்ட ஜேகே பிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்மகிட்ட இந்த மாதிரி க்ரை பண்ணி அல்லடா
பாய்ஸஸுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போய் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா டே ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம டேட்டா நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் கிட்டேருந்து ஏன் ஜேகே பிரிச்சிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டேயோட ஃபீட்டுக்கிட்ட டேயோட அந்த ஸ்வாட் வேர் வில்ஃபோட அந்த ஸ்வாட் வில்லுது. இந்த மாதிரி ஸ்வாடை பார்த்துட்டோடே நம்ம டேட்டா நம்மளால் டெட்டான ஒரு பர்சன்ட்டுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் டேயோட அந்த வேர்வல் பவரை எடுக்கிறாரு. வேர்வல் பவரை மொத்தமாக எடுத்த பொசிஷன்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் பிளிங்க் ஆகுது. அதாவது ஒரு பவர் ஓகே அந்த மாதிரி அந்த க்ரீன் கலரில் அந்த வேர்வல்ஃபோட பவரையும் எடுத்த பொசிஷன்லேயும் ஜேகேயோட ஹார்ட்டில் கொண்டு வந்து டே கரெக்டாக அவரோட ஹேண்ட்ஸை வச்ச பொசிஷன்லேயும் என்னோடய மொட்டை பவரையும் நான் மொத்தமாக இழந்துட்டேன் ஜேகே. என்னால் கண்டிப்பாக ஒன்று திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு கொண்டு வர முடியும், நான் உன்னை திரும்பவும் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பவரை ஜேகேயோட ட்ரெஸ்ஸில் வைக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயால் தான் டெட்டான பர்சன்ஸை திரும்பவும் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வர முடியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு டெட்டான ஜேகே திரும்பவும் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் இத்தனை பவரை எடுத்து இத்தனை ஒர்க் பண்ண மூமெண்ட்டுக்கு பிளட் வாமிட் எடுத்த பொசிஷன்லேயே நம்மகிட்டே அப்படியே ஜேகே மேலேயே மயங்கி விழுறாரு. இந்த மாதிரி மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி டேயாங் உனக்கு என்னாச்சு டேயாங் உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, என்னை பாரு டேயாங் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி நம்ம ஜேகே க்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஹாரியோட பிளேஸை தான் காட்டுது. ஹாரியோட பிளேஸில் தான் டே வந்து கோமாவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அந்த பொசிஷனில் நம்ம பாய்ஸஸுமே டே வந்து எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 3 மந்த் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. 3 மந்த்துமே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அவங்களோட பவரை டேயோட பாடி ஹீல் பண்ணுறதுக்காக அவங்களோட பவரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஜேகேயோட பவரை ஸ்ப்ரெட் பண்ணப்படி டே எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயோட பேபிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. டேயோட பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஆனால் பட் டே தான் ரொம்ப வீக்காக இருந்திருப்பாரு. ஏன்னா பிளாக்கோட அந்த செடில் பேபியை தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கோம். பேபிக்கு எதுவும் ஆக்காதபடி அந்த மூமெண்ட்டில் டே மட்டும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக இப்படி கோமாவிலே இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப பெயின் ஆகுறாங்க. இப்படி பெயினான பொசிஷனில் இன்னும் எத்தனை மந்த்ஸ் எத்தனை இயர்ஸ் இந்த மாதிரிட்டே இருப்பான்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு பெயினான மூமெண்ட்லேயே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஒரு ஃபுல் மூன் டே தான். நல்லா ஃபுல் மூன் டே வெளிச்சுட்டில் டேயோட பாடி முழுக்க அந்த ஃபுல் மூன் லைட் படுது. இந்த மாதிரி ஃபுல் மூன் லைட் படுற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கி அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பெட்டில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து அந்த ஃபுல் மூனை நோட் பண்ணுறாரு. ஃபுல் மூனை பார்க்க சொல்ல அவருக்கு எல்லா ஞாபகமும் டிங் ஆகுது. சார்லியை கில் பண்ண மூமெண்ட்டும் ரீகாப் ஆகுது. ரீகாப் ஆன பொசிஷனில் ஹாப்பியாகி அந்த ரூமை விட்டு ரன் பண்ணபடி வேகமாக வெளியே வந்தான். பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க. பாய்ஸஸ் எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு ரன் பண்ண வேகத்துலேயே டே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பியாகி டேயாங் நீ எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ண வரான். இந்த மாதிரி ஹக் பண்ண வேண்டாம். நம்ம ஜேகே மூவ் ஆன் பண்ண வேகத்துலேயே பேக் சைடில் இருக்க பிளாக்கை வந்து ஹக் பண்ணபடி பிளாக்கோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. என்ன திமிர் இந்த டேக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே திரும்பினா பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தான் பிளாக் உன்னோட பவர் மூலிமா என் பேபி நீ சேவ் பண்ணியா என்ன? உன்னோட பவர் அந்தளவுக்கு ஹைப்பாக இருக்க போயிட்டானே என் பேபிக்கு எதுவும் ஆகலை, என் பேபி பத்திரமா பார்த்துக்கிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னோட செட்டிலாட்டா என் பேபிக்கு எதுவுமே ஆகலைங்கிற மாதிரி திங்க் பண்ணி பிளாக்குக்கு அவளை கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஜேகே டென்ஷன் ஆகி ஒரு பவரை போட்டு பிளாக்குக்கிட்ட இருந்து புஷ் பண்ணி இழுக்கவும் உனக்கு என்னடா ப்ராப்ளம், நான் பிளாக்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்லடா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா டை எழுந்த உடனே நீ வந்த வேகத்தை பார்த்து என்கிட்ட ஏதாவது பேசுவேன்னு பார்த்தான். நான் பிளாக்குக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு தான் நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி என் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணால் பக்கத்தில் நாங்கள் எல்லோரும் சுட்டிதான் இருக்கிறோம், அடாமட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் குவாரஸாக கட்டுனா ஜேகே புஷ் பண்ணபடி ஹாரியும் ஜாக்கையும் நோட் பண்ணிவிட்டு என் பேபிக்கு எதுவுமே ஆகலைல்ல, என்னால் ஃபீல் பண்ண முடியுது பிளாக்கோட பவர் என் பேபி சேவ் பண்ணுற மாதிரி. ஆமாட்டையாங்
பிளாக்கோட பவர் உன் பேபியை ரொம்ப ப்ரொடக்ட்ஃபுல்லாக பார்த்துட்ருக்குது. உன் பேபிக்கு சின்னதாக கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட ஆகலை. அது ரொம்ப சேஃபாக இருக்குது. போர்மெண்ட் பேபியை உன் டமாக்ஸில் இப்போ வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நான் பேபி போட் பண்ண போகிறேன், ஏன் ஜங்குக்கோட பேபி அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகி ஜம்ப் பண்ணி சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லோரும் ஹாப்பியானா ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கட்டே நம்ம ஜேகே டக்குன்னு பிராடஸ்டெல்லாம் பிடிக்கிறாரு. ஏன் பேபி தான், இது ஜங்குக்காவோட பேபி தான், யார் இல்லைண்ணா அடிக்கே இந்த ஜம்ப் பண்ணுற பேபியும் சரி என்னோடய பேபியும் சரி பத்திரமா நண்டனை பார்த்துக்கணும். முதல்ல நிறக்கி விடு, முடியாது பேபி போட்டாக்கட்டண்டி நீ என் கூட இருக்க போகிற, சான்ஸே இல்லை, நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹிட்டேட்டுன்னா உன்னை பிச்சிருவேன். பேபியே டொமாக்ஸில் வச்சுருக்கான்னா மேரேஜ் பண்ணிக்கலையா, ஒழுங்கு மாதிரிட்டு ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன். ஹயாங் நீங்களே சொல்லுங்கள் நான் எங்கடா இருப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரியும் ஜாக்கையை நோட் பண்ணோம். ஜேகே டென்ஷன்லேயே 2 பேரையும் பார்த்து மறைக்கிறாரு. இல்லைடா எப்படி இருந்தாலும் நீ ஜேகே கூட தானே இருக்கணும், நீ ஜங்கு கூட இரு, முடியாது நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு நான் கரெக்டாக அந்த பிளேஸில் ஜேகேக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஜேகேப்போட பேரண்ட்ஸ் என்ட்ராக்கிட்டே எழுந்துக்கிட்டானாங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம பாய்ஸஸ்க்கெலாம் இந்த மாதிரி பவர் இருக்குனுங்கிறதும் பிளாக்குன்னு ஒரு ட்ராகன் இருக்கிறதும் தெரியாது. டக்குன்னு பிளாக் மறையிடு இந்த பண்ணி மறைஞ்சா ஜேகேயோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஜேகேயோட ஆன்சரில் இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கிட்டே அப்போ எழுந்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆனா, நீ என்னோட சன்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது எதுவும் ஃபேக் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம நோட் பண்ணால் எதுவுமே ஃபேக் இல்லை, நீ எப்போ எழுந்துப்பேங்கிற மாதிரி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம், நெக்ஸ்ட் டே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பெரிய மேரேஜ் காலில் மேரேஜ் ஸ்டேஜில் டேக்குக்கு, நாம்ஜுனுக்கு, யூமினுக்கு, ஜேகோ போயனுக்கு, ஹாரி ஜாக்கு கூட இத்தனை ஜென்மங்களாக இருந்தும் நம்ம பாய்ஸஸ் ஒன்று சேரல, ஜேக்கையும் ஒன்று சேரலனுங்கிற திங்கிங்கில் மேரேஜ் கூட பண்ணிக்காமலே இருந்திருப்பாங்க. இத்தனை பர்சன்ஸுக்கும் ஒரே ஸ்டேஜில் மேரேஜுக்கான ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. டேக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தன்னோட லவ்வும் தனக்கு கிடச்சிருச்சு. தன்னோட லவ்வுக்காக அத்தனை எஃபர்ட் போட்டால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட லவ்வும் அவங்களுக்கு கிடச்சிச்சுங்கிற மாரி ரொம்ப ஹாப்பியானா அதே பிளேஸில் பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க பேரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே அவங்க பேரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க பேரை டைட்டாக ஹக் பண்ணோம். ஜேகேயுமே நம்மகிட்டயே கிரிப்பாக ஹக் பண்ண வேண்டாம், பேபி டமாக்ஸில் இருக்குது, டைட்டாக பிடிச்சி இருக்கிற வேலை வச்சுக்கடாம், சரி பேபி நார்மலாக ஹக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே நம்மகிட்டே ஹக் பண்ணோம். நம்ம ஜேகே ஹக் பண்ண பொசிஷன்லேயே இந்த லைஃபுக்காக நான் எத்தனை ஜென்மங்களாக போராடிட்டு இருக்கேன், இத்தனை ஜென்மங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ நான் என் லைஃப் ஃபினிஷ் ஆகிருக்குது, ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. என் ஜங்கு கூட என் பேபி கூட என் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக இட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இந்த மாதிரி திங்க் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி ஜேகே ஹக் பண்ணுறாரு. இங்கே இந்த மாதிரி இவங்க ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்எல்லாம் கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.